எடுத்த உடனே உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோன்றதுன்னா, ஒரு லாங் கெரியர் இருக்கக்கூடிய ஒரு ஆள். நாட் ஜஸ்ட் அன் ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசரா வேறு வேறு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணின ஒரு கம்ப்ளீட் சினிமா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? கரியரே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஒன்றுமே தெரியாமல் நான் வந்து சினிமா கூட அதிகமாக பார்த்ததில்ல. நான் இப்போ இலங்கையில் படிச்சுட்டு இருந்தனால எங்கள் அம்மா என்னை அவ்வளோ ஒரு தொடர் கதைன்னு ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பிகாஸ் ஷீ லைக்ஸ் தட் ஃபிலிம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹர் லைஃப். அவங்க லைஃப் அதை பிரதிபலிக்குதுன்னு அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தில் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. தவிர நான் வந்தப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து கற்றுக்கிட்டது வந்து தொழில், பொறுமை, சின்சாரிட்டி, முக்கியமாக ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸை எப்படி நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. ஐ மீன் யூஸ்வலாக சொல்லுவோம், நண்பர்கள் கிடையாது, எதிரிகள் கிடையாது. அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஜேர்னி. அதெல்லாம் அந்த அந்த பிரயாணத்தில் அதுவும் ஒரு சைடில் இருக்கும், ஒரு இன்னொரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும். பட் செல்ஃபாக நான் சொல்கிறேன், அடுத்தவங்களை பற்றி நம்ம ஏன் பேசணும்? நமக்கு நாம் கற்றுக்கிட்டது வந்து இஸ் ரெசிஸ்டன்ஸ், ஒரு வித்தியாசமான வில் பவர். ரொம்ப வில் பவர்ல இருந்தால் தட் அரகண்ட் அண்ட் இட்ஸ் அ பார்டர் லைன். இவருக்கும் வில் பவருக்கும் ஒரு சின்ன பார்டர் இருக்கும். அந்த பார்டரை பேஸ் பண்ணி நடந்துக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விழுந்தா கூட எப்படி ஏஞ்சி மறுபடியும் விழாம இருக்கிறதுக்கு அந்த திறமை எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ ஓவரால் லைஃபே சினிமா தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய வாட்டி இதை விட்டு ஓடி போனோம்னு நினைச்சிருக்கேன். ஐ வாண்டட் டு கோ அவே. எவ்ரி இயர் வந்து நியூ இயர் ரெசல்யூஷனே அதுதான். அப்படியா? ஆமா, ஓடி போயிடணும் இந்த வருஷம் அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் நடிக்க மாட்டேன். ஏன் அப்படி? அப்படிதான் ஐ தாட். என்னுடைய செல்ஃபை நான் வந்து மறந்துடுறேன் அப்படிங்கிறது. தென் ரியாலிட்டியோட டச் போயிடுது. எது நிஜம் எது பொய்ங்கிறது சினிமா வந்து நமக்கு அது ஒரு பெரிய பாடம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய அப்சர்வர். அடுத்தவங்களை பார்ப்பேன், அவங்க எப்படி வந்து இதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய புகழ் வந்து இட் இஸ் நிஜம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரஜினி சார் என்ன எனக்கு ஒரு வாட்டி சொன்னது, எல்லாம் மாயா. அண்ட் ஐ பிலீவ் இட். ஏன்னா there's nothing called truth in that. ஸோ அந்த அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு பாருங்க, அது எது உண்மை எது நிஜம், இது இட்ஸ் வெரி டிரான்சிஸ்டரி ஃபேம். இஃப் இட் இஸ் தேர் இட் இஸ் தேர், இஃப் இட் இஸ் நாட் தேர். பட் என்னை விட டேலண்டடான பீப்புள் இருக்காங்க, என்னை விட அழகான பீப்புள் இருக்காங்க, என்னை விட எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் லக். சினிமா பொறுத்த வரைக்கும் திறமை ஒரு முக்கியமான பங்காக இருந்தாலும் அந்த பிரேக் வர்றது, சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராவிடன்ஸ், ஒரு லக்குன்னு சொல்லலாம்.